அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அன்புள்ளங்கள் அனைவருக்கும் வந்தனம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு சைவத்திற்கும் அசைவத்திற்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன. வாழையடி வாழையென வந்த சித்தர்கள் சைவத்திற்கும் அசைவத்திற்கும் சித்தர்கள் அருளிய பாடல்களையும் அதற்கான விளக்கத்தை பற்றியும் மிகவும் தெளிவாக இந்த காணொளியில் தெரிவிக்கப்படும். அதற்கு முன்பு அன்பு உள்ளங்கள், நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பு உள்ளங்கள் முதல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பல மகான்கள் பல பாடல்களில் பல நூல்களை கொடுத்து அருளி சென்றிருக்கின்றார்கள். அதில் நம்முடைய ஆதி பெருமானார் திருவள்ளுவர் திருக்குறளில் கூறியிருப்பது புலால் மறுத்தல் அதிகாரத்தில் குறள், கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு குறளில் தான் ஊன் பெருக்கற்கு தான் பிரிது ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள் அப்படின்னு சொல்கிறாரு. தன்னுடைய உடலை பெருக்கிக் கொள்வதற்காக, தன்னுடைய உடலை வளர்த்து கொள்வதற்காக பிற உயிர்களை கொண்டு சாப்பிடுபவர்களுக்கு இறைவனுடைய அருளுக்கு அணுவளவும் பாத்திரமாகாதவர்கள் ஆக மாட்டார்கள்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. ஸோ 2000 வருஷம் சொல்கிறோம், 5000 வருஷம் திருவள்ளுவருடைய காலம் இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஆய்வு கருத்து. குறைந்தது 5000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த திருவள்ளுவரும் அருட்பிரகாச வள்ளலார் அவர்கள் அருளிய பாடல்களில் கொல்லா நெறியே குருவருள் நெறியென பல்கால் பலர்காலம் எமக்கு பகர்ந்துரைத்த மெய்சிவமே அப்படின்னும் திருவருட்பிரகாச வள்ளலார் அவர்கள் கூறுகின்றனர். அதற்கான விளக்கம் என்பது, ஒரு ஜீவனை கொன்று இன்னொரு ஜீவன் மாமிச உடலை உண்ணுவதால் இறைவனுக்கு சம்மதம் அல்ல. அவர்கள் ஜீவகாருண்யத்தின் ஒழுக்கத்திற்கு அணு அளவும் பாத்திரமாகார்கள், இறைவனுடைய அருளுக்கு ஆகாதவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் சில பாடல்களில் கொலை புலை புரிவார்கள் அக இனத்தார்கள் அல்லர், அவர்கள் புற இனத்தார்கள் அப்படின்னும் வள்ளலார் அவர்கள் கூறுகின்றார். அதுவும் வள்ளலார் அவர்கள் வடலூர் சத்திய ஞான சபையில் கொலை புலை தவிர்த்தோர்கள் மட்டுமே உள்ளே அனுமதி அப்படின்னு சொல்லுவார். எதற்காக அந்த வாசகத்தை திருவருட்பிரகாச வள்ளலார் அவர்கள் அந்த நுழைவு வாயிலே என்ட்ரன்ஸ்லேயே வச்சிருக்காருன்னா, இந்த மனித பிறவி என்பதே தெய்வநிலை அடைவதற்காக எடுக்கப்பட்ட பிறவிகளிலேயே ஓர் உயிர் தாவரத்திலிருந்து, அதாவது சடப்பொருள், உயிரற்ற சடப்பொருளிலிருந்து ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு, ஆறறிவு என்பது உயர்நிலை பிறவி, பிற உயிர்களை காட்டிலும் உயர்நிலை பிறவி. இந்த பிறவி என்பது தெய்வநிலை அடைவதற்காகவே, எல்லாமல்ல ஆண்டவருடைய அருளை பெற்று மரணமில்லா பெருவாழ்வு பெறுவதற்காகவே எடுக்கப்பட்ட இந்த பிறவி அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாரும் இன்னைக்கு முக்தி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. இனிமேல் நான் இந்த மனித பிறவிக்கு இந்த உலகத்தில் இக உலகத்துக்கு வரக்கூடாதுன்னு எத்தனை பேர் சாதாரண மனிதர்கள், கல்வி அறிவு பெற்றவர்களும் கல்வி அறிவு இல்லாதவர்களும் இந்த வாழ்வில் ஏற்படுகின்ற துன்பங்களை சகித்து கொள்ள முடியாமல் இனி இந்த பூமியில் இன்னொரு பிறப்பு எடுக்கவே கூடாது அப்படின்னு எல்லாருடைய மனசுலையுமே இந்த ஒரு விண்ணப்பத்தை நம்ம வைக்கிறோம். கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த எண்ணம் உண்டு. அப்படிங்கும்போது எல்லாம் இந்த ஆன்மீக வழிபாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் முதல்ல முத்தி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. முத்தி நம்ம பெற்றுட்டாவே நம்மளுக்கு இனிமேல் பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை அப்படின்னு நினச்சி போகிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் அப்போ ஒரு விஷயம் தெரியுது, மனித பிறவி என்பது தெய்வநிலை அடைவதற்காகவே எடுக்கப்பட்ட பிறவி அப்படின்னு சொல்லிட்டு. வாழும் காலங்களிலேயே எல்லாரும் விரும்புவது, எல்லாரும் நரகத்துக்கு போகிறதுக்கு விரும்புவோமா? கண்டிப்பாக நரகத்துக்கு போகிறதுக்கு யாருக்குமே விருப்பம் இருக்காது. எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகணும்,
இறைவனடி சேரணும் அப்படின்னு தான் எல்லாருடைய மனித பிறவி எடுத்த எல்லாருக்கும் அதுதான் விருப்பம். உலகத்தவர்கள் எல்லாருடைய மனதிலும் இதுதான் விருப்பம். ஆக எல்லாருக்கும் அந்த விருப்பம் இருக்குது. அந்த முத்தி நிலையை பெறுவது எப்படி? ஆண்டவருடைய அருளை பெறணும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக தானே வந்தோம். அதை நம்ம எப்படி பெறுறது? நம்ம அதுக்கு பெறத்துக்கு முதல் தடையே மாமிசம்தான். ஸோ முதல்ல உங்களுக்கு சைவத்திற்கும் அசைவத்திற்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகவும் சிறந்த விளக்கமாகவும் இந்த காணொளி இருக்கும். முதல்ல எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்புள்ளங்களே. அதாவது சைவம் அசைவம், அதாவது உயிர் உள்ள பொருள் சைவம், உயிரற்ற பொருள் அசைவம். உங்களுக்கு இன்னும் உதாரணம் சொல்லணுன்னா, ஒரு உடம்புல இருந்து உயிர் பிரிஞ்சிருச்சுனாவே அதுக்கு பேர் என்னங்க? பிணம். நாம் இறந்தால், மனிதர்கள் இறந்தால் நம்மளை இடுகாடாகிய சுடுகாட்டில் மண்ணில் அடக்கம் பண்ணுறாங்க இல்லைங்களா? ஆனால் பிற உயிர்கள், நம்ம இப்போ ஆடியோ மாடியோ கோழியோ நீங்கள் கொல்றீங்க. கொன்ன உடனே அந்த உயிர் பிரிஞ்சிருது. அந்த உயிர் பிரிஞ்ச உடனே அந்த உடலுக்கு பெயர் என்ன? பிணம். அந்த உடலை என்ன ஆகும்? அப்படியே விட்டால், உயிராற்றல் இருக்கும்போது அந்த உடல் நாற்றம் அடையாது, அந்த உடலில் புழு வைக்காது, அந்த உடல் மண்ணோடு மண் ஆகாது. உயிராற்றல் உடம்புல இருக்கிற வரைக்கும். அந்த உயிராற்றல் போன உடனே அந்த உடலானது துர்நாற்றம் அடிக்க ஆரம்பிக்கிறது. மண்ணோட மண்ணாக ஆகக்கூடிய அந்த செயல்பாட்டு முறைக்கு போயிடுது. உடனே புழு வச்சிருது, நாற்றம் அடிக்குது இல்லைங்களா? அதுக்கு பேர் பிணம் அப்படின்னு தெரியுது. எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் உடம்புலேருந்து உயிர் பிரிஞ்சிச்சுனாவே பிணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக தாவர உணவே மனித உணவு. ஆக தாவரமாகிய உணவுகளுக்கு உயிர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா உயிர் இருக்குது. ஆனால் அதற்கு வலி, வேதனை, துக்கம், இன்பமோ துன்பமோ, மனவேதனையோ துக்கமோ, வலி உணர்வு, வேதனை உணர்வு, எந்த உணர்வுகளும் கொடுக்கப்படவில்லை. தாவர உணவிற்கு முதல் உணர்வு நிலை என்பது தொடு உணர்வு. இப்போ அந்த தாவரத்தை நீங்கள் போய் தொடுறீங்கன்னா அதுக்கு தொடர்றது மட்டும்தான் அதோட சரி. யார் தொட்டாங்க அப்படிங்கிறது அதுக்கு பார்க்கதற்கு கண்களோ, சிந்திப்பதற்கு மூளையோ, கை கால்களோ, இந்திரியங்களோ அதுக்கு கொடுக்கப்படவில்லை. அதனால தான் அது தாவர உணவு மனிதனுக்கான உணவுங்கிறோம். இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்குமான உணவு என்பது, எல்லா உயிர்களுமே தாவர உணவு தான் சாப்பிடுது. பழங்களோ, விதைகளோ, காய்கறிகளோ, அதுதான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் அதிகமாக முழுக்க தாவர உணவு தான். ஆக எல்லா உயிர்களுக்குமே தாவர உணவு தான் அடிப்படையாக இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு ஆடு மாடு கோழியை நீங்கள் கொல்லும்போதே உயிர் பிரிஞ்சிருது, அது பிணமாகிறது. அந்த பிணம் என்று தெரிந்தும் தெரியாமலும் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அதனால் கண்டிப்பாக நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஆட்டையோ மாட்டையோ கோழியோ கொல்லும்போது அதுக்கு வலி, வேதனை, துன்பம் எல்லாமே இருக்கும். எல்லா உணர்வு நிலையிலுமே இருக்கும். அது துடிச்சு யார் கொல்றாங்க அப்படிங்கிறது முதற்கொண்டு அதனுடைய கண்களில் பதிவாகும். அந்த பதிவால், ஏன்னா ஓரறிவுலேருந்து ஈரறிவு, 3 அறிவு, 4 அறிவுலேருந்து 6 அறிவுக்கு இந்த மனித தேகத்துக்கு வந்திருக்கும். அது மாதிரி தான் ஆடு மாடு கோழிகளும் அடுத்தடுத்த தேகத்திற்காக எடுப்பதற்காக அது அனுபவங்களை பெற்று இந்த பூமியில் அடுத்த நிலை உயர்நிலை பிறவியாக மனித பிறவி எடுத்து ஃபைனலாக எல்லாமல்ல ஆண்டவருடைய அருளை பெற்று மரணமில்லா பெருவாழ்வை பெறுவதற்காக வந்த பிறவிகள் தான் நாமும். நமக்கு கீழே இருக்கின்ற 5, 4, 3, 2, 1 ஆகிய அந்த அறிவு நிலைகளில் இருக்கக்கூடிய ஜீவன்களும் அதற்காக தான் படிப்படியாக வந்திருக்கின்றது. தேர்ச்சி பெற்று அடுத்தடுத்த நிலைகளுக்காக வருகின்றது. அதில் அது கர்மாக்களை நீக்கி அடுத்த நிலை வருவதற்காக எடுக்கப்பட்ட பிறவி ஜீவன்களை நீங்கள் அதை கொன்று அதனுடைய பாவத்தையும் அதனுடைய கர்மாவையும் நீங்கள் பெற்று விடுகின்றீர்கள். அதனால் உங்களுக்கு அநேக பிறப்புகளும் துன்பங்களும் அதிகமாக நேரிடுகின்றது. இதில் இப்போ நீங்கள் ஒரு உயிரை கொன்று சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. அப்போ தாவரத்துக்கு உயிர் இல்லையான்னு கேட்டிங்கன்னா தாவரத்திற்கு உயிர் இருக்கின்றது, இல்லைன்னு சொல்லலையே. ஆனால் தாவரத்திற்கு இன்பமோ துன்பமோ வலி வேதனை எந்த ஒரு துக்கமும் இன்பமும் அதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா அதுக்கு புலன்களோ மூளைகளோ அந்த உணர்வு நிலைகளோ வலி உணர்வு எதுவுமே கொடுக்கப்படவில்லை. ஆனால் 5 அறிவு உள்ள ஜீவராசிகளுக்கு ஆடு மாடு கோழி
இன்னும் மீன், அதுக்கு சில அறிவு நிலைகள், அது உயர்நிலை பிறவிகளில் வருது, 2-3 அறிவு நிலைகளில் வருது. அப்போ இதுக்கெல்லாம் இருக்கும்போது அதுக்கெல்லாம் உணர்வு நிலைகள் ஒவ்வொன்றாக கொடுக்கப்படுகின்றது. அப்போ அதுக்கு இன்பம், துன்பம், வலி, வேதனை உணர்வுகள் இருக்கும். அதனால் யார் ஒருத்தர் ஒரு ஆடியும் மாட்டியும் கொள்றீங்களோ அது துடிச்சு வலி வேதனை உணர்வோடு சாகும். அப்படிங்கும்போது அந்த வலி வேதனை துக்கத்திற்கு காரணமானவர்களும் அதை கொன்றவர்களுக்கும் அதை தின்றவர்களுக்கும் பாவம் பங்கிட்டு அளிக்கப்படும். அப்படிங்கிறது தான் இயற்கை நீதியில் உண்மையான சட்டம். இறைவனுடைய சட்டம் இப்படி தான் இயங்கிட்டுருக்குது. இயற்கையினுடைய விதியும் இப்படி தான் இயங்கிட்டுருக்குது. அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, தின்னா பாவம் தின்னா போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பழமொழிகள். இது உங்களுக்காக நீங்களே ஏற்படுத்திக்கிட்ட பழமொழி. நீங்கள் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்து இந்த உலகத்தில் பரவி வச்சுருக்காங்க. ஆனால் இறைவனுடைய சட்டத்தில், இறைவனுடைய படைப்பில் பாவத்தை கொலை செய்தவனுக்கும் அந்த கொலை செய்வதற்கு தூண்டுதலாக கூட இருந்து துணை புரிந்தவனுக்கும் இறைவனுடைய சட்டத்தில் தண்டனை சரிசமமாக அளிக்கப்படும். அதனால் நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஆனால் இறைவனுடைய சட்டத்தில் தீர்ப்பு என்பது எல்லாருக்கும் சமமான தீர்ப்பு தான். அதுக்கு உடந்தையாக இருந்தவன், அந்த கொலை செஞ்சவன், அதுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் உதவுனவங்க எல்லாருக்குமே அந்த தீர்ப்பு என்பது சமமாக அளிக்கப்படும். அதுபோல் கொன்னா பாவம் தின்னா போச்சுங்கிறதெல்லாம் பொய். இதெல்லாம் நம்பிகிட்ருக்க வேண்டாம். அதனால் நாம் அந்த கலியுகத்தில் நடந்த தவறுகள் தான். ஆதியிலேருந்து எல்லாருமே சைவ நெறியில் தான் இந்த உலகம், மானுட உலகம் இருந்தது. அது சத்தியுகம் பல யுகங்களில் இருந்தது. கலியுகத்தில் இந்த தவறுகள் ஏற்பட்டுருச்சு. அந்த கலியுகத்தில் நிறைய சிறு தெய்வ வழிபாடுகளும் இந்த மாமிசத்தால் அவங்கவுங்களுடைய மனப்போக்குக்காக நீ ஒரு கோயில் கட்டிட்டியா செலவு வச்சு நான் ஒரு கோயில் கட்டுறம்பா அப்படின்னு இந்த போட்டிகள் நிறைய உருவாயிருச்சு. கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவுன்னு அவையார் சொல்கிறது போல் நமக்கு நிறைய தெரிய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆனால் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களே உண்மை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கண்டிப்பாக இல்லை. அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, தாவரத்திற்கு உயிராற்றல் இருக்குது. அதாவது உயிருள்ள உணவுகளை உண்டு வருவதால் மட்டுமே நம்முடைய தேகத்தில் உயிராற்றல் நீடித்திருக்கும். உயிரற்ற உணவுகளை உண்டு வருவதால் நம்முடைய தேகத்தில் உயிராற்றல் விரைவில் நீங்கிவிடும். ஆக நீங்கள் ஒரு உயிரை கொண்டு சாப்பிடும்போது அதில் கர்மா பாவமும் சேர்த்து, ஏற்கனவே நீங்கள் கர்மாவை நீக்கி தெய்வநிலை அடைவதற்காக வந்திருக்கீங்க. ஏற்கனவே கர்மாவோடு நீங்கள் போராடிட்டுருக்கீங்க. இதில் மேற்கொண்டு உயிர்களை கொண்டு ஜீவஹிம்சை செய்து நீங்கள் திரும்பவும் கர்மாவை மேலுக்கு மேலும் படிவை சேர்க்கும்போது, திருவள்ளுவருடைய ஒரு குறள் உங்களுக்கு நினைவூட்டுறேன். பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார். அதாவது பிறவி என்னும் பெருங்கடலை நீந்தாதவங்க கரை சேர முடியாது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. அதனால தான் புலால் மறுத்தல்னு தனித்தனி அதிகாரம், இல்லறம் நல்லறம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் திருவள்ளுவர் தனித்தனி அதிகாரங்கள் கொடுத்துருக்காரு. அது ஒரு வேத நூல். ஆக அதனால தான் அது உலக பொதுமறையாக இருக்குது. அப்போ திருவள்ளுவரும் வள்ளலாரும் பார்த்திங்கன்னா மேல்நிலையை காட்டுறாங்க. இப்போ இன்னும் அதிகபட்சமாக இந்த பூமியில் திருவருட் பிரகாச வள்ளலார் தம் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து கேள்விகளுக்குமே முற்றுப்புள்ளி வச்சிட்டார். அவர் வைக்கல, எல்லாமல்ல ஆண்டவர் வந்தது, எல்லாமல்ல ஆண்டவர் முடித்து வச்சிட்டாரு. அதை நம்ம நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் போய் வள்ளலார் அவர்கள் உரைநடை பகுதி திருவருட்பா கொடுத்துருக்காரு. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இங்கே தெய்வங்களுக்கே பல தெய்வங்கள் இருக்குது. அந்த பல தெய்வங்களில் பல்வேறு முரண்பாடுகள் இருக்கின்றது. நம்முடைய உடலே ஒரு தத்துவங்களால் ஆனது. தத்துவங்களை கடந்து தான் எல்லாமல்ல ஆண்டவருடைய அருள்நிலை அப்படிங்கிறது தான். ஸோ தத்துவங்கள்னால் என்ன? இந்த உடல் என்னும் அந்த ஆலயத்துக்குள்ளே எல்லாமல்ல ஆண்டவர் இருக்கார். அதற்கு மூலமாக இருக்கின்ற உயிராற்றல், அந்த உயிராற்றல் எவ்வளவு குணம் கொண்டது, தயவு கொண்டது, கருணை கொண்டது, எவ்வளவு ஆற்றல் கொண்டது என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த மனித பிறவி எடுத்தோம். தெரிந்து அதனோடு ஒன்று சேர்வதற்காகத்தான் நாம் பிறந்தோம். ஆக நம்முடைய சிந்தனை இந்த உலகில் பெருமளவில் துன்பங்கள் நடப்பதற்கு காரணம் ஆசைகளே. அந்த ஆசைகள் மனதிலிருந்து எழுதுகிட்டே இருக்குது. அது மனதிலிருந்து எழுதுங்கிறதோட இந்த கண்கள், காதுகள், செவிகள், இந்த 5 புலன்கள் வழியாகவும் சென்று கொண்டு அதற்கேற்ப சிந்தனைக்கேற்ப அந்த கற்பனைகளையும் கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி கொண்டு அதற்கு பல தெய்வங்களை உருவாக்கி அதற்கு பலியிடுதலையும் நிகழ்த்தி நிறைய வந்த வேலை என்னன்னு தெரிஞ்சிக்காமையே போயிடுச்சு இந்த உலகத்தில். அதனால் எந்தவித சந்தேகமும் அல்ல, மாமிசம் என்பது
பாவத்தையும் கர்மாவையும் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தும். அநேக பிறவிகளை கொடுக்கும், பல துன்பங்களை கொடுக்கும். கண்டிப்பாக நிறைய பேர் வந்து நோய்வாய்ப்படுவாங்க. ஸோ நமக்கு ஒரு நோய் ஏற்படுதுன்னா காரணம் கர்மா. நம்மளுடைய கர்ம வினை நல்ல புண்ணிய தர்ம விஷயங்களில் அணு அளவும் நாட்டம் இல்லாமல் பெருமளவில் பணம்னு சொல்லி அந்த பணம் என்னும் பேய் பிடிச்சு பிரதானமே பணத்துக்காக தான் நம்ம பிறந்தோம் அப்படின்னு சொல்லி, இந்த பணம் இருந்தால் தான் உன்னை மதிப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த உலகம் கொண்டு போயிடுச்சு. அதனால் பணப்பை பிடிச்சு நிறைய குற்றங்களை உருவாக்கிட்டு இருக்கீங்க. அதனால் வந்து ஒரு நாளைக்கு பல கோடி உயிர்கள் இந்த பூமியில் பலியிடப்படுகின்றது. உயிருள்ள பொருள்களை நீங்கள் உண்டால் மட்டுமே உங்களுடைய தேகத்தில் உயிராற்றல் நீடித்திருக்கும். ஆக நீங்கள் ஒரு ஆட்டையும் மாட்டையும் நீங்கள் கொள்றீங்க இல்லைங்களா, அது முழுக்க 100% பிண உடல்னு ஒரு குழந்தைக்கு கூட சொன்னால் புரியும். ஆக இன்றைக்கி கற்றறிந்த பேராசிரியர்களும் பல பட்டங்களை வாங்கிய மேதைகளும் ஏன் இன்னைக்கு ஞானிகள் என்று சொல்லக்கூடியவர்களும் கூட எடுத்து சொல்லி விளக்கம் சொன்னாலும் அவங்க அதை ஏற்றுக்கொண்டாலும் கூட, ஆனால் அவர்களால் மாமிசத்தை வந்து உண்ணுவதை விட முடியவில்லை. ஏன்னா அவங்க அறியாமையில் திரும்ப இவ்வளோ படித்து கற்றறிந்து தெளிந்தும் கூட அதை நாம் சொல்லி அவங்களுக்கு புரிந்தாலும் கூட ஆனால் அதை மறுத்துவிட மனம் வரவில்லை. அது வந்து ஒரு பழக்க தோஷம்பா, அதை என்னால் விட முடியலன்னு சொல்லி சாப்பிட்றாங்க. அப்போ சிறு குழந்தைகளுக்கு, இன்று பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அதீத ஞானமும் அறிவும் தெளிவும் இருக்கின்றது. அந்த குழந்தைகள் வந்து கேள்வி கேட்கின்றது, இந்த உயிரை கொண்டு சாப்பிட்றோமே, அந்த உயிரை கொண்டு சாப்பிடும்போது அதுக்கு துடிக்குதே, அது நமக்கு பாவம் இல்லையா, ஐயோ ஒரு உயிரை கொல்றமேன்னு ஒரு குழந்தைங்களுக்கு, அறிவு வளரக்கூடிய குழந்தைகளுக்கு, ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தைகளுக்கு தெரியுது. ஆனால் பெற்றோர்களுக்கோ கற்றறிந்த மேதைகளுக்கோ ஞானிகளுக்கோ, ஞானி என்று சொல்கின்றார்களே ஆராய்ச்சியாளர்கள், அவர்களுக்கு கூட இது தெரியவில்லை. ஆக பல காலமாக இந்த சைவம் அசைவத்திற்கும் சித்தர்கள், பல மகான்கள் இந்த நூல்களை அருளினாலும் இன்னும் இந்த கேள்விகளும் விவாதங்களும் சென்று கொண்டு தான் இருக்கின்றது. இதில் முட்டை வேற வந்து சைவத்தில் எடுத்து வச்சுட்டாங்க. அதாவது வந்து ஒரு முட்டையிடுது, கோழி முட்டையிடுது அப்படின்னா அந்த முட்டையை வந்து எல்லா முட்டையும் இட்டுட்டு உடனே வந்து நம்ம அவையம் காக்கிறதுக்கு எடுத்துப்போம். அது அவையம் காத்த உடனே அந்த சூட்டில் வந்து குஞ்சுகள் வந்து வரும். ஸோ இன்றைக்கி செயற்கை முறையில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கரு வளர்ச்சி அந்த கருமுட்டை வளர்ச்சியை தூண்டுறதுக்கும் நிறைய இன்ஜெக்ஷன், அது நிறைய மருந்து, ஆங்கில மருத்துவம் இன்ஜெக்ஷன் போட்டு அதை வளர வச்சு அதுக்கு கருமுட்டையை உருவாக்கி அதை அந்த சூட்டை அந்த மின்சாரத்தால் சூட்டை ஏற்படுத்தி முட்டையை வந்து வர வச்சு அதை நீங்கள் கொடுக்குறாங்க. அது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே அந்த கருவாகிய உள்ளே இருக்கிற அந்த உயிராகப்பட்டது அந்த கோழி குஞ்சு உடனே அந்த கருவிலேயே இறந்துடுது. அங்கே இறந்த உடனே அதுவும் என்ன ஆகுதுன்னா அதுவும் ஒரு பிண உடல் தான். அப்போ அந்த பிண உடலாகி அந்த முட்டையை தான் நீங்கள் வந்து சாப்பிட்றீங்க. அது இன்னும் நஞ்சானது. ஒரு ஆராய்ச்சியாளர் அதில் இருக்கார், ஐயா உசைன் ஐயான்னு சொல்லி சன்மார்க்கத்தில் இருக்கார். அவர் சொன்னார், அது மருத்துவத்துறையில் வந்து அது உலக அளவில் மருத்துவத்துறையில் ஒரு மெம்பராக இருக்கார். அவர் வந்து ஆய்வில் வந்து சொன்னது, அங்கே ஆய்வுகளில் சொன்ன விஷயத்தை அவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து மாமிசம் சாப்பிட்றீங்களா ஒரு உயிரை கொண்டு, அதை விட மிகவும் மோசமானது அப்படின்றாங்க. அது நேரடியாக உங்களுடைய உறுப்புகளை, கல்லீரல், மண்ணீரல், இதயத்தை நேரடியாக உங்களை தாக்கக்கூடியது. ரத்தத்தை வந்து உடனே ஸ்டாப் பண்ணும், போகக்கூடிய ரத்தத்தை உடனே பிளாக் பண்ணும். ஸோ அதனால் வந்து அதை நீங்கள் சாப்பிடவே கூடாது அப்படிங்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆங்கில மருத்துவம் என்ன சொல்லுதுன்னா, தினமும் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தினமும் ஒரு முட்டை வந்து அதிகாலையில் வந்து வேவிச்சு நீங்கள் அந்த வெள்ளைக்கருவை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி ஆங்கில மருத்துவம் என்பதே உங்களுக்கு நல்லா தெரியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய கல்வி முறைகள், மருத்துவ முறைகள் எல்லாமே வியாபாரம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் இதை நம்ம வந்து அவங்க கற்பிக்கிறாங்கன்னா, இதை கற்றவர்களும் இதை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து முட்டை வந்து மிகவும் ஆபத்தானது, அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஏன்னா ஆம்லெட்டு, ஆஃப் ஆயில்னு சொல்லி முட்டை விரும்பிகள் பெருமளவில் இருக்காங்க. இது மாமிசத்தை விட மிகவும் மோசமானதுங்க. நிறைய ஆய்வு பண்ணி சொல்லிட்டு தான் இருக்காங்க. உண்மைகள் வெளிவந்துட்டே தான் இருக்குது, வராமலாம் கிடையாது. இந்த பூமியில் உண்மைகள் வந்துகிட்டே தான் இருக்குது, பொய்களும் கலந்து கொண்டு வந்துகிட்டே தான் இருக்குது. அதை நீங்கள் தான் பகுத்து அறிஞ்சு தெளிந்து நீங்கள் நல்ல வாழ்க்கையை வாழணும். உங்களுக்கு தேவையான நல்ல உணவுகளை நீங்கள் தான் எடுத்துக்கணும். அதனால் கற்றவர்களும் வந்து கற்றவருமே இதில் வந்து நிறைய தவறுகளுக்கும் முரண்பாடுகளுக்கும் உள்ள சிக்கிக்கிறாங்க.
அதனால் வந்து இன்றைக்கி ஒரு குழந்தைகள் கேள்வி கேட்குது, அந்த குழந்தைகளுக்கு வந்து சரியான ஒரு விடை, இந்த உயிர் இப்படி கொல்றது பாவம் என்ன, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தா அந்த குழந்தைக்கு புரியுது. அது உடனே மாமிசம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி உறுதியாகிடுது. அந்த எண்ணம் உடனடியாக அந்த உள்ளேருந்து எரேஸ் ஆகிடுது, பதிவுகள் உடனே அது வெளியேறிடுது தன்னை பாட்டுக்கு. ஆனால் இவ்வளோ மேதைகள் கற்றறிந்தவர்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் அவங்களுக்கு புரிந்தாலும் கூட அதை விட முடியல. ஆனால் ஒரு குழந்தை விடுது. அப்போ அந்த குழந்தைக்கே புரியுது, அந்த எண்ணம் பதிவான எண்ணம் உடனே வெளியில் போயிடுது. பெற்றோர்கள் என்ன சொல்கிறீங்க, இது சத்து அப்படின்னு சொல்லி அதை ஏதோ ஒரு தந்திரம் பண்ணி அதனுடைய பாணியில் அதில் அடித்து, இல்லை அதனுடைய தந்திரத்தில் ஏதாவது ஒன்று பண்ணி நீங்கள் அதை வந்து திரும்ப சாப்பிட வைக்கிறீங்க. அதாவது அந்த குழந்தை வந்து சாப்பிட்டாலும் கூட திரும்ப அதுக்கு பாவங்கிறது அடுத்த விஷயம், அது சேராது. ஆனால் அந்த பாவத்தை திரும்பியும் செய்யறதுக்காக அந்த குழந்தைய வந்து ஃபோர்ஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய பாவம். அதனால் நல்ல விஷயத்துக்கு வந்த குழந்தைகளையோ உறவினர்களையோ நண்பர்களையோ நல்ல பழக்கங்களுக்கு வந்த உறவுகளை தீய பழக்கங்களுக்கு நீங்கள் வந்து திரும்பியும் கொண்டு போகிறீங்கன்னா நீங்கள் அளவு கடந்த பாவங்களுக்கு நீங்கள் உள்ளாகிறீங்க. அதுக்கான நீங்கள் பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். ஆக இனிமேல் குழந்தைகள் வந்து விட்டுறாங்க அப்படின்னா, மாமிசம் வந்து சாப்பிட மாட்டேன் விட்டுறேன் அப்படின்னா, தயவு செஞ்சு வந்து விட்டுருங்க. உங்கள் பாதம் பண்ணிடுறேன். அந்த குழந்தைங்களை வந்து கட்டாயப்படுத்தாதீங்க. ஏன்னா அந்த பாவத்துக்கு மேலும் மேலும் துன்பத்தை நீங்கள் தான் சந்திக்க போகிறீங்க. உங்களால் தான் விட முடியல, பண்ண முடியல. குழந்தைகள் வந்து நல்ல விஷயத்துக்கு வராங்கன்னா, குழந்தைகளுக்கு எந்த ஒரு பெற்றோர்களும் வந்து கண்டிப்பாக நல்லது தான் நினைப்பாங்க, கெட்டது நினைக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் அறியாமையில் இருக்கீங்க. நீங்கள் ஒரு பழக்கத்தில் வந்து பழகிட்டீங்க, சாப்பிட்டுட்டீங்க. அதிலேருந்து உங்களுக்கு என்ன தான் சொல்லி புரிந்தாலும் கூட வந்து நீங்கள் அதை விட்டுட்டு வர முடியல. ஆனால் அந்த குழந்தைகள், உங்கள் வயிற்றுலேருந்து பிறந்த குழந்தைக்கு எப்படி அது புரியுது, அதை நீங்கள் ரொம்ப சிந்திக்கணும். அப்போ அந்த குழந்தைகளுக்கு ஏதோ ஒன்று புரியுது, இது தவறு அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுருங்க. அதை ஏன் ஃபோர்ஸ் பண்ணி திரும்ப சாப்பிட வைக்கிறீங்க? அதனால் கண்டிப்பாக நீங்களும் சாப்பிடாதீங்க, குழந்தைகளை வந்து கட்டாயமும் படுத்தாதீங்க, விட்டுருங்க. அதனால் தாவர உணவு தான் வந்து மனிதனுக்கான உணவு. ஏன்னா ஒரு நெல் இருக்குது அப்படின்னா அதில் உயிராற்றல் இருக்குது. ஆனால் அதுக்கு வலி, வேதனை, இன்பம், துன்பம் அப்படின்னு சொல்லி இந்த 5 புலன்களாகிய இந்திரியங்களும் செயல்படுறதுக்கு மூளையும் கரணங்களும் உணர்வு நிலைகளும் வலி, வேதனை, இன்பம், துன்பம். தாவரத்துக்கு இன்பமும் துன்பமும் எதுவுமே கிடையாது. அதனால் ஒரு நெல் நீங்கள் இருக்குதுன்னா அதுக்கு உயிராற்றல் இருக்குது. ஆனால் அதை வந்து நெல் அறுத்தீங்களாவோ அதை பிச்சிங்கனாவோ அந்த பயிருக்கோ அந்த நெல்லுக்கோ வலிக்காது. ஏன்னா அங்கே உணர்வு நிலை, தொடு உணர்வு நிலை, வலி, வேதனை உணர்வு, 5 புலன்கள், 5 கர்மேந்திரியங்களும் கரணங்களோ எதுவுமே, கைகால்கள் எதுவுமே கொடுக்கப்படவில்லை. அந்த நெல்லை நீங்கள் வந்து அந்த நெல்லை பயிரிட்ட நெல்லை அறுவடை பண்ணி திரும்பியும் வந்து அதை ஒரு கிடங்களை வந்து பாதுகாத்து உணவு தேவைக்காக பயிடுறீங்கன்னா, அந்த உயிராற்றல் உள்ளே இருக்கிறதுனால தானே திரும்பி அந்த விதையை நீங்கள் நெல் விதையை வந்து நீங்கள் தண்ணியெல்லாம் பாத்தி கட்டி திரும்ப வந்து நீ விதைக்கும் போது பயிராக வருது. அதை நாற்று நடுறீங்க, திரும்பியும் அதை மீண்டும் மீண்டும் வந்துகிட்டே இருக்குது. வாழாளத்து பயிர் போல் வாழ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி அந்த பயிர்கள் வந்து தொடர்ந்து எல்லை இல்லாத, அதுக்கு ஒரு வரையறை அப்படிங்கிறதே கிடையாது. அது தொடர்ந்து நெல்லை நீங்கள் எடுத்து சேமிப்பு வச்சு நீங்கள் எடுத்து போட்டுகிட்டே இருந்தீங்களா, திரும்ப உணவு தேவைக்காக பயிரிட்டிங்களா, அது வந்துகிட்டே இருக்கும், வளர்ந்துகிட்டே இருக்கும், உணவு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதில் உயிராற்றல் வந்து இருக்குது. ஆனால் ஒரு ஆட்டையும் மாட்டையும் கோழியும் மீனியும் இந்த பிற உயிர்களை நீங்கள் கொல்றீங்களே, அதை கொன்னவுடனே உயிர் பிரிஞ்சிருது. அதை துண்டு துண்டாக வெட்டுறீங்களே, திரும்ப ஒரு ஆட்டுக்குட்டியை வெட்டினா ஆட்டுக்குட்டியே வருதா, ஆடு வெட்டினா ஆடு வருதா, கோழி வருதா, இல்லை மாடு வருதா, இல்லை மீன் வருதா சொல்லுங்கள். ஆக இந்த ஓரறிவு உள்ள தாவரம் வந்து உயிராற்றல் வந்து இருக்குது, அதில் நீடிச்சிருக்குது. நீங்கள் அதை வந்து அடியோட பிடிங்கி வந்தாலும் கூட ஒரு கத்திரிக்காய், ஒரு வெண்டைக்காய், ஒரு சுரக்காய், பூசணிக்காய் விதைகளை நீங்கள் எடுத்து அதை நீங்கள் காய வச்சு திரும்ப அதை வந்து மண்ணில் வந்து நீங்கள் பதிச்சிங்கன்னா அது வந்து திரும்பி நமக்கு வந்து அது வளர்ந்து நமக்கு உணவாக வரும். ஆனால் நீங்கள் ஒரு ஆட்டையும் மாட்டையும் கொல்லும்போது அதுக்கு இன்னொரு உயிர் வராது, அது போனது தான். இன்னும் ஒரு விஷயம் சொல்லணுன்னா, நீங்கள் ஆட்டையோ மாட்டையோ கொல்றீங்க, அதுக்கு நரக தண்டனை இல்லை, உங்களுக்கு தான் நரக தண்டனை. ஏன்னா அது 5 அறிவுலேருந்து 6வது அறிவு நிலையாகிய மனித பிறவிக்கு அந்த ஆடோ மாடோ கோழியோ பிற உயிர்களோ வந்துடும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுங்களா? நீங்கள் மனித பிறவி எடுத்துகிட்டு நீங்கள் செஞ்ச பாவங்களால், குற்றங்களால், அறியாமையினால் மீண்டும் கீழ்நிலை பிறவி, அதாவது ஆடு மாடு கோழி பிறவி 5 அறிவு நிலைக்கு வந்தது. நீங்கள் உடனே என்ன பண்ணுவீங்க தெரியுங்களா? சடப்பொருள், ஓரறிவு தாவரம் கூட கிடையாது, சடப்பொருளுக்கு போய் பல கோடி யுகங்களாகி ஒவ்வொரு உயிர்நிலையாக வந்து பல இன்பங்களையும் துன்பங்களையும் வெட்டுண்டு, அதாவது வள்ளலார் அவர்கள் சொல்லுவார், நீங்கள் எப்படியெல்லாம் பிறந்து வந்தீங்கன்னா தாவரமாக பிறந்து அறுப்புண்டு, வெட்டுண்டு, பிடி உண்டு அப்படின்னு சொல்லி பல அவத்தைகளை
அதாவது ஒரு வண்டி வாகனம் போகுதுன்னா அதில் உயிர்கள் நிறைய சிக்கி இறக்குது. இந்த இயற்கையினுடைய சீற்றங்களாலேயும் மழைக்காலங்களையும் வெயில் காலங்களாலேயும் பாதிப்பு ஏற்பட்டு நிறைய உயிர்கள் பாதிப்பு ஏற்படுது. மனிதர்களால் வெட்டுண்டு, புலை உண்டு, அறுப்புண்டல், மிதி உண்டல் அப்படின்னு சொல்லி பலவிதமாக வள்ளலார் அவர்கள் சொல்லுவார். இப்படியெல்லாம் இம்சை நீங்கள் நிறைய துன்பங்களை சந்தித்து தான் இந்த உயர் பிறவியாக மனித பிறவி எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் மீண்டும் அந்த நரக பிறவிக்கு நீங்கள் போயிடுறீங்க. ஆக எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு விரும்புகிறீங்கன்னா தயவு செஞ்சு இனிமேல் இந்த குற்றங்களை செய்யாதீங்க. அதாவது அந்த மாமிசம் சாப்பிடாத குழந்தைங்களில் நீங்கள் சாப்பிடுன்னு ஃபோர்ஸ் பண்ணுறதும் பஞ்சமகா பாவங்களில் மிகப்பெரிய பாவம். அதனால் கண்டிப்பாக இந்த பாவங்களை இனிமேல் செய்யாதீங்க. நீங்கள் சாப்பிட்றது பிண உடல் தான், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. மனிதன் இறந்தால் மண்ணில் அடக்கம் செய்கிறோம். ஆனால் மனித பிறவி என்பது தெய்வ நிலை ஆகுவதற்காக எடுக்கப்பட்ட இந்த நடமாடும் தேகம் ஆகிய இந்த ஆலயம் ஆகிய இந்த உடலில் மூலவஸ்தானத்தில் எல்லாம் வல்ல ஆண்டவர் அருள் புரிஞ்சிட்ருக்காது. இந்த நெற்றிக்கண்ணில் தான் உயிர் இருக்குது இல்லைங்களா? இந்த உடல் என்பது ஒரு ஆலயம். இந்த ஆலயத்திற்குள்ளே எல்லாம் வல்ல ஆண்டவர் ஜோதிமயமாய் அருவுருவமாய் நமக்கு அருள் புரிஞ்சிட்ருக்காது. ஞானத்தை கொடுத்து எல்லாம் வல்ல ஆண்டவருடைய அருளை பெற்று மரணமில்லா பெறுவதற்காக இந்த தேகத்தை ஆண்டவருடைய தயவு கருணையால் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படிங்கும்போது நம்ம மேலும் மேலும் தவறுகளையும் பாவங்களையும் செய்யும்போது இந்த உயிருக்கு நீங்கள் மேலும் மேலும் தண்டனை கொடுத்துக்கிறீங்க. உங்களுடைய உயிருக்கு மேலும் மேலும் சிறை தண்டனையை நீங்களே கொடுத்துக்கிறீங்க. குற்றங்கள் செய்து குற்றவாளி ஆகிடுறீங்க. அப்போ குற்றவாளி ஆகும்போது அதுக்கான தண்டனையை நீங்கள் அனுபவித்து தானே ஆகணும், வேறு வழி இல்லை இல்லைங்களா? ஆக உங்களுடைய உயிராகிய ஆன்மாவுக்கு பல கோடி துன்பங்களையும் பிறவிகளையும் மீண்டும் மீண்டும் கொடுக்கின்றீர்கள். இது மாபெரும் பாவச் செயல். அதனால் மாமிசம் என்பது பிண உடல் தான். ஒரு உடம்புலேருந்து உயிர் பிரிஞ்சிச்சுனாவே பிணம்தான். அதனால் அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஸோ தாவரங்களுக்கு இன்பமும் துன்பமும் வலி வேதனை உணர்வு எதுவுமே கிடையாதுங்க. அதே மாதிரி முட்டை என்பது சைவம் என்பது சேர்த்தது முதல்ல தப்பு. அந்த முட்டையில் என்ன இருக்குது? ஓரறிவு உள்ள தாவர உயிராக இருக்குது. இதை சிந்திச்சு பார்க்கணும். நீங்கள் உடனே கேள்வி எழுப்புவீங்க, ஒரு உயிரை கொன்று சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் முட்டையில் உயிர் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அதை சாப்பிடக்கூடாதுங்கிறீங்க. அது பாவம் கேட்கலாம் நீங்கள். இப்போ தாவரம் என்பது ஓரறிவுன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு தொடு உணர்வு தான், அதுக்கு இன்பமோ துன்பமோ கிடையாது. இப்போ கோழி அப்படின்னா கோழி முட்டையிடுது. அந்த கோழி என்பது 4வது அறிவு 5வது அறிவு நிலைகளில் வருது. அப்படிங்கும்போது அதுக்கு இன்பம் துன்பம் வலி வேதனை உணர்வுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது அந்த முட்டையை சாப்பிடும்போது அது பாவத்தில் தானே சேருது. அப்போ நீங்கள் எப்படி பார்த்தாலும் முட்டையையும் அசைவம்தான். ஆக முட்டையோ ஆடு மாடு கோழிகளை நீங்கள் கொன்று சாப்பிடுவதெல்லாம் கட்டாயமாக பாவங்களிலேயே மிகப்பெரிய பாவம், கர்ம வினை ஏற்படும். அதனால் உங்களுக்கு அளவு கடந்த பிறவி என்னும் பெரும் கடலை போல திருவள்ளுவர் கூறுவதைப் போல பெரும் பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவனடி சேராதார். கண்டிப்பாக வள்ளலார் அவர்கள் சொல்லுவார். அதாவது வடலூரில் பார்வதிபுரம் சத்தியஞான சபையில் வள்ளலார் அவர்கள் அந்த ஜோதி வழிபாடு நடக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல முன்னாடியே வாசகம் எழுதியிருப்பார் நுழைவாயிலேயே, கொலை புலை தவிர்த்தோர்கள் மட்டுமே உள்ளே அனுமதி அப்படின்னு சொல்லியிருப்பார். ஏன்னா கொலை புலை கொல்றவங்களும் அதை தின்றவங்களுக்கும் இறைவனுடைய அருளுக்கும் இறைவனுடைய பார்வைக்கும் அணு அளவும் பாத்திரமாகாதவர்கள். அவர்கள் இறைவனுடைய குல சமுதாயம் இல்லை அப்படின்னும் தெளிவுபட எல்லாமல் பல சித்தர்கள் கூறுகின்றார்கள். வள்ளலார் அவர்களும் இதைத்தான் கூறுகின்றார். திருவள்ளுவர் அதுதான் சொல்கிறாரு, கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு ஒரு உதாரணம் இன்னொரு உதாரணம் சொல்லுவோம். ஜிடி நாயுடு உங்களுக்கு தெரியும், அவர் ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சியாளர் அப்படின்னு சொல்லிட்டு. ஜிடி நாயுடு அவர்கள் ஒரு பிஸ்னஸ்க்காக கப்பல் பயணம் செல்கிறாரு. அந்த கப்பல் பயணத்தில் செல்லும்போது கடல் சீற்றத்தால் கப்பல் கவிழ்ந்து எல்லாரும் அது விமானம்னு சொல்கிறாங்க கப்பல்னு சொல்கிறாங்க, எனக்கு அது சரியாக தெரியல. ஆனால் கடலில் தான் இந்த நிகழ்வு ஏற்படுது. அது எல்லோரும் கடலில் விழுந்துடுறாங்க. விழுந்த உடனே நடுக்கடலில் விழுந்த உடனே அவர் கூட வந்த நண்பர்கள்லேருந்து மற்ற பிறவர்களும் என்ன ஆகிறாங்கன்னா அந்த திமிங்கலம் அவங்கள எல்லாத்தையும் கொன்று சாப்பிட்ருது. ஆனால் அந்த ஜிடி நாயுடு அவர்களை மட்டும் அவர் பக்கத்துலேயே பல திமிங்கலன்கள் பக்கத்தில் சுற்றி அவருக்கு மிகப்பெரிய அச்சம் ஏற்படுது. ஐயோ ஆண்டவரே ஆண்டவரே என்று. அப்போ அவரை சாப்பிடவே இல்லை, அது போயிடுச்சு. அதுக்கப்புறம்
விமானம், பாதுகாப்பு விமானம் அந்த படையை வந்து அவங்க வந்து அதை மீட்டு கடல் பாதுகாப்பு படைகள் வந்து காப்பாற்றிட்டாங்க. அவரை காப்பாற்றினதுக்கப்புறம் நிறைய செய்தியாளர்கள், ப்ரெஸ் மீடியாவிலேருந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இத்தனை பேர் வந்து இவரோட வந்து எல்லாம் செத்துட்டாங்க, ஆனால் இவருக்கு மட்டும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஜிடி நாயுடுக்குமே கூட அந்த கேள்வி இருந்தது, ஏதனால் இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதில் நிறைய பேர் வந்து அவரை வந்து தனிப்பட்ட முறையில் வந்து நடந்த நிகழ்வுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அந்த பேட்டி எடுக்கும்போது அதெல்லாம் கேட்டு வரும்போது, பல நிகழ்வுகளை கேட்டு வரும்போது அதில் உணவு முறையை பற்றி கேட்குறாங்க ஜிடி நாயுடுகிட்ட. ஐயா, நீங்கள் என்னென்ன சாப்பிடுவீங்கன்னா, நான் வந்து தாவர உணவு, காய்கறிகள் சாப்பிடுவேன், நான் அசைவம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த இறந்தவர்கள் எல்லாத்துலேயும் அந்த லிஸ்ட்டில் எடுத்து பார்க்கும்போது அவங்க எல்லாருமே அசைவத்தை சாப்பிடக்கூடியவங்க. அதனால் அந்த ஒரு ஃபைனல் ரிசல்ட் என்ன வந்துச்சுன்னா, அப்போ ஜிடி நாயுடுக்கும் இதுதான் வந்துச்சு. ஓ, நம்மளை சுற்றி வந்தவங்க எல்லாமே அசைவம் சாப்பிட்றவங்க, அப்போ நாம் வந்து அசைவம் சாப்பிடாதவர், அதனால தான் நம்ம தப்பிச்சோமா அப்படின்னு சொல்லி அவர் வந்து கண்டிப்பாக ரொம்ப நெகிழ்ந்து ஆச்சரியப்பட்டார். அதுதான் சொல்கிறார், திருவள்ளுவர் சொல்கிறது உண்மைன்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருச்சிங்களா? கொல்லான் புலாலை மறுத்தானை கை கூப்பி எல்லா உயிரும் தொழும் அப்படின்னு சொன்னது உண்மை ஆயிடுச்சு இல்லைங்களா? அதுதாங்க ஜிடி நாயுடு தான் உங்களுக்கு உதாரணம். அதனால் அவர் வந்து உயிர் தப்பிச்சது பார்த்திங்கன்னா, அவர் உயிர் கருணையோட பிற உயிர்களை ஜீவ இம்சை செய்யாமல், கொலை பண்ணாமலும், எந்த உயிரையும் சாப்பிடாமலும், அவர் புலை சாப்பிடாமலும் வாழ்ந்து வந்ததுனால மட்டும்தான், உயிர் கருணையோடு வாழ்ந்து வந்ததுனால அந்த திமிங்கலம் வந்து அவரை வந்து கொல்லலை, சாப்பிடல. மற்றவர்கள் எல்லாரும் கொலை செய்கிறவங்க, மாமிசம் உள்றவங்க. அதனால் வந்து இந்த உணர்வு நிலைகளும் அந்த உண்ணாமல், அந்த புலை உண்ணாமை நிலையில் இருக்கிறவங்கள கண்டிப்பாக எந்த உயிரும் இந்த உலகத்தில் வந்து அவர்களுக்கு பாதிப்பு, துன்பத்தையும் கொடுக்காதுங்கிறதுல எந்த வித மாற்றமும் இல்லை. இது சத்தியமான உண்மை. வள்ளலார் அவர்களும் தெளிவாக சொல்கிறாரு, கொலைகளை தவிர்த்தவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதின்னு சொல்லுவார். தாவர உணவே மனிதனுக்கான உணவு, அதுவே சைவம். அசைவம் என்பது உயிர் உடலிலிருந்து உயிர் பிரிந்து விட்டாலே அது அசைவம். அசைவம் என்பதற்கு இன்னொரு பெயர் பிண உடல்னு நீ வச்சுக்கோங்க, அதுதான் உண்மையான பொருள். ஏன்னா அப்படி சொன்னால் தான் எல்லாருக்கும் புரியும். அசைவம் என்பது உயிரற்றல். ஒரு உடலிலிருந்து உயிர் பிரிந்து அந்த உயிர் சென்று விட்டதுக்கப்புறம் அது வெறும் பிண உடலாக இருக்கக்கூடியது தான் அசைவம். சைவம் என்பது உயிராற்றல் நீடித்திருப்பது. அசைவம் என்பது உயிராற்றல் அற்றது. ஆக உயிருள்ள பொருள்களை உண்டு வருவதால் மட்டுமே உங்களுடைய தேகத்தில் உயிராற்றல் நீடித்திருக்கும். உயிரற்ற உணவுகளை உண்டு வருவதால் உங்களுடைய தேகத்தில் உயிராற்றல் விரைவில் நீங்கிவிடும். இதனால் பாவமும் கர்ம வினைகளும் ஏற்படும். அதில் எந்தவித சந்தேகமும் அல்ல. எல்லோரும் அன்பு உள்ளங்களிடம் நான் பாதம் பணிந்து கேட்பது என்னவென்றால், அறியாமையில் அஞ்ஞான இருளில் இருக்கக்கூடிய என் அன்பு உள்ளங்களே, உங்கள் மீது நான் பேரன்பு கொண்டு, கருணை கொண்டு, தயவு கொண்டு நான் உங்கள் மீது உண்மையான அன்போடு நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், மாமிசம் என்பது பிண உடல்தான். ஆக அதை உண்ணாதீர்கள். அதனால் உங்களுக்கு பாவங்களும் பிறவி என்னும் பெரும் கடல் சுழற்சியில் நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள். அதனால் இந்த பூமியில் அநேக பிறவிகள் எடுத்து எடுத்து மீண்டும் மீண்டும் பிறப்பு சுழற்சியிலே துன்பங்களையும் இன்பங்களையும், துன்பங்களையும் இன்பங்களையும், நரக வேதனையும் இந்த பூமியில் தான் அனுபவிப்பீர்கள். ஆக சொர்க்கம் நரகம் என்பது, சொர்க்கம் என்பது வானுலகம், நரகம் என்பது இவ்வுலகம். இவ்வுலகத்திலும் சொர்க்கம் நரகம் இருக்கின்றது. அது அவர்களுடைய அறிவுத்தன்மைக்கேற்ப புண்ணிய அந்த காரியங்களில் செயல்படுபவர்களுக்கெல்லாம் சொர்க்கம் இங்கு இருக்கின்றது. அதில் வந்து தயவு கருணை குணம் இல்லாமல் கோபத்தோடும் கடும் தீய பழக்க வழக்கத்தோடும் கொலை செய்து புலை உண்பவர்கள் எல்லோரும் இந்த பூமியிலும் நரகத்திலும் எல்லாமல்ல ஆண்டவர்களிடத்திலும் அணு அளவும் இறைவனுடைய அருளுக்கும் அன்புக்கும் பாத்திரமாகார்கள் அப்படின்னு திருவள்ளுவரும் வள்ளலார்களும் இன்னும் பல சித்தர்களும் மகான்களும் இதை தான் கூறுகின்றார்கள். ஆக புத்தர் கூட சொல்லுவார், நீங்கள் மாமிசம் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எனக்கு சரிவர தெரியல. ஆனால் அப்படி அவர் சொல்லியிருந்தாலும் கூட அது தவறு தான். மாமிசத்தை சாப்பிட்டுட்டு எல்லாமல்ல ஆண்டவருடைய அருளை பெற முடியாது. வள்ளலார்கள் சொல்லுவார், மரணமில்லா பெருவாழ்வை பெறுவதற்காக வந்தீர்கள் அப்படின்னு சொல்லுவார். கொலை வந்து செய்கிறவனும் கொலை செய்கிறவனும் இறைவனுடைய குலத்திலேயே இல்லை, அருளுக்கு அணுவளவும் அன்புக்கு பாத்திரமாகாதவர்கள்னு இயற்கை உண்மை ஆண்டவருடைய படைப்பிலே சொல்லப்படுகின்றது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மாமிசத்தை தின்னுக்கிட்டு நீங்கள் வந்து இறைவனுடைய அருளை பெறுவதுங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இன்னொன்று, கண்ணப்பனாரை பற்றி நிறைய அந்த பரவி இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, கண்ணப்பனார் வந்து ஒரு வேடுவன்.
இல்லைங்களா? கண்ணப்பனார் வந்து ஒரு வேடுவன், அவர் வேட்டையாடுறது தான் அவருடைய தொழிலாக இருந்திருக்கின்றது. அப்போ அவர் வந்து ஒரு ஒரு மானோ அல்லது பன்றியோ வந்து அவரை கொன்று அந்த சிவலிங்கத்துக்கு சிவனுக்கு வந்து மாமிசத்தை படைச்சிருக்காரு. அதில் சிவனுக்கு வந்து ஒரு கண் வந்து விழுந்து ஒரு கண் இல்லாமல் இருந்திருக்குது. அப்போ என்ன பண்ணிட்டாருன்னா, ஆண்டவருக்கு வேற ஐயோ ஒரு கண் இல்லையேன்னு சொல்லிட்டு ஒரு கண்ணை நோண்டி அதை வச்சுட்டாரு. இன்னொரு கண் விழுந்துருது. அதை என்ன பண்ணுறாருன்னா, அந்த கண் இன்னொரு கண் விழுந்த இடத்துல இன்னொரு கண்ணை நோண்டிட்டு அதுக்கு தெரியாது இல்லையா, வைக்க முடியாது இல்லையா அந்த லிங்கத்தில். அதை என்ன பண்ணுறாரு, இன்னொரு காலை தூக்கி அந்த கண் இன்னொரு கண் இருக்கிற இடத்துல வந்து அடையாளத்துக்கு வச்சுட்டு இன்னொரு கண்ணை தன்னுடைய வில் அம்பால் வந்து நோண்டி அம்பாலை நோண்டி இன்னொரு கண் மலர வச்சிட்டாரு. அப்போ இறைவன் வந்து காட்சி கொடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கண்ணப்பனார் வந்து மாமிசத்தை படைச்சாரு அப்படிங்கிறதுக்காகலாம் ஆண்டவர் வந்து அவருக்கு அருள் புரியல, காட்சி கொடுக்கல. தன்னுடைய கண்ணும் தன்னுடைய உயிரும் முக்கியம் அப்படின்னு நினைக்காம உடனே ஒரு கண்ணை நோண்டிட்டு இன்னொரு கண்ணையும் நோண்டி வச்சார் இல்லைங்களா? அந்த உண்மை, இறைவன் மீது வைத்துள்ள அந்த உண்மை அன்பிற்காக கடவுள் வந்து காட்சி கொடுத்து அருள் புரிஞ்சாருங்கிறது தான் உண்மை. அதுக்காக வந்து சிவன் வந்து கண்ணப்பனாருக்கு வந்து மாமிசம் படைச்சதுனால உண்மை அன்புக்காக மாமிசத்தை படைச்சு ஐயோ கடவுள் சாப்பிடாம இருக்காரேன்னு சொல்லி அவருக்கு ஒரு உயிரை கொன்று அதை படைச்சதுனால வந்து இறைவன் வந்து காட்சி கொடுத்து அவருக்கு அருள் புரியல கண்ணப்பனாருக்கு. கண்ணப்பனார் வந்து அவருடைய இரு கண்களையும், அவருடைய உயிர் முக்கியம், அவருடைய உறுப்பு முக்கியங்கள்னு பார்க்காம தன்னுடைய கண் இருந்தால் தானே பார்க்க முடியும், இந்த பூமியில் எல்லாத்தையும் பார்த்து வாழ முடியும். அந்த மாதிரி தன்னுடைய கண்கள் என்று பாராமலும் அந்த நொடியே இந்த இரு கண்களையும் ஆண்டவருக்கு கொடுத்ததுனால அவர் காட்சி கொடுத்து அருள் புரிஞ்சார். இதுதான் வந்து உண்மை. அதாவது வள்ளலார்கள் தெளிவுபட சொல்கிறாரு, இதெல்லாம் வந்து உண்மை அன்புக்காக வந்தது. ஆனால் இந்த உலகத்தில் பெருமளவில் பரவி இருக்கக்கூடியதுன்னா, கண்ணப்பனார் வந்து மாமிசதம் படைக்கலையா, சிவனுக்கு படைக்கலையா? இப்போ மாமிசம் உண்ணிக்கலாமா? இப்போ சிவன் என்பது சுருட்டு குடிச்சிட்ருக்கிறவர், மாமிசம் திங்கிறவர், அவர் ஒரு போதையிலேயே இருக்கிறவர் அப்படின்னு வடநாட்டுகள்லேயும் இந்த தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவிலையும் நிறைய பரவலான, அதாவது மனம் போன போக்கில் எல்லாம் ஒவ்வொன்றும் உருவாக்கி அவங்களுடைய போக்குக்கு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. எல்லாமல்ல ஆண்டவர் வந்து ஒரு உயிரை கொல்றதுக்கு சம்மதம் அவருக்கு வருமா? எல்லாமல்ல ஆண்டவர் வந்து ஒரு பிண உடலை சாப்பிடுவாரா? நல்லா சொல்லுங்கள். நீங்கள் வந்து உங்களுடைய குழந்தைகளை கொண்டு நீங்கள் சாப்பிடுவீங்களா? 6 அறிவு கிடைத்தும் நீங்கள் வந்து ஒரு 5 அறிவு ஜீவன்களே 4 அறிவு ஜீவன்களையும் நீங்கள் வந்து அதுக்கு கீழே இருக்கிற ஜீவன்களையும் கொண்டு சாப்பிட்றீங்களே, நீங்கள் உண்மையாலுமே வந்து உங்களுடைய 6 அறிவு செயல்படுதுங்களா? இதுக்காகவா நீங்கள் வந்தீங்க? ரொம்ப சிந்திச்சு பாருங்கள். அதனால் வந்து மனிதன் இறைவனுடைய குணம் என்ன? இறைவனுடைய படைப்பில் அவருடைய குணமும் அவருடைய தயவும் அவருடைய கருணையும் அவருடைய அன்பும் அருளும் எப்படிப்பட்டது என்று நீங்கள் விசாரம் செய்யுங்கள். அதை விசாரம் செய்தால்தான் உங்களுடைய படைப்பினுடைய விஷயம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியும். ஆக உங்களுடைய மனம் போன போக்கில் வரலாறுகளில் நடந்த நிகழ்வுகளில் உண்மை என்ன அப்படின்னு பகுத்தாராயத்தை விட்டுட்டு அதில் இருக்கக்கூடியது உண்மை என்னன்னு தெளிவாக தெரியாமையே அதுக்கு கீழே இருக்கிற விஷயத்த நீங்கள் பிடிச்சிக்கிட்டு மாமிசம் படைச்சார், அதனால் சிவன் வந்தார், கண்ணப்பனாருக்கு அருள் கொடுத்தாரு, அதனால் மாமிசம் எல்லோரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. இதெல்லாம் மிகப்பெரிய அறியாமை. இறைவனுடைய அருளை பெறுவதற்காக தான் நாம் வந்து மனித பிறவி தெய்வநிலை அடைவதற்காக மரணமில்லா பெருவாழ்வு பெறுவதற்காக தான் நம்ம வந்தோம். உடலை பொன்னை போல பாதுகாக்கணும்னு வந்து திருவள்ளுவர்லேருந்து வள்ளலார்லேருந்து சொல்கிறாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணிகிட்ருக்குறோம்? உடலை வந்து ஜீவ இம்சை செய்கிறோம். அதாவது ஒருத்தருக்கு வந்து உதவி செய்யலனாலும் உபத்திரம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் உயிருக்கே உபத்திரம் செய்கிறீங்க. ஜீவ இம்சை இதுக்கு பேர். இந்த ஜீவன் தான் இல்லைங்களா, உயிர் இல்லைங்களா, அந்த ஜீவனை, உங்களுடைய ஜீவனையே இம்சை செய்கிறீங்க, பெரிய துன்பத்துக்கு கொண்டு போகிறீங்க. ஆக இந்த மாதிரிலாம் வாயில் அளவு குத்துறது, இங்கெல்லாம் ஓட்டை போடுறது, முதுகில் அளவு குத்துறது எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய அறியாமை. உடம்புல ஏன் உங்களுடைய பொன்னான உடம்புல தெய்வநிலை ஆகிறதுக்காக வந்த அந்த பொன்னான உடலில் ஓட்டையை குத்தி அதை புண்ணாக்கி அதில் ரத்தம் வெளியில் போகி இதுக்காக இறைவன் வந்து நமக்கு பிறப்பு கொடுத்தாரு. ஆக இதுதான் என்னன்னா திருவள்ளுவர் வள்ளலார்லேருந்து இதை தான் மிகப்பெரிய மூட நம்பிக்கை பழக்க வழக்கங்கள். இதிலேருந்து மீண்டு வாருங்க, கொஞ்சமாவது விசாரணை பண்ணுங்கள். சூரியன் வந்து வானத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் எப்படி இயங்குகின்றது, பஞ்சபூத சக்தியினுடைய அதனுடைய இயக்கம் எப்படி செயல்படுகின்றது, நாம் வந்து எதற்காக பிறந்தோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு விஷயத்துலையும் விசாரணை பண்ணுங்கள். கண் போன போக்கு மனம் போன போக்கில் தான் இந்த உலகத்தில் பெருமளவு மனிதர்கள் வாழ்கின்றார்கள். அதனால தான் இந்த பூமியில் குற்றங்களுக்கு மேலே குற்றங்களும் கொலைகளும் களவுகளும் நடக்கிறதுக்கு காரணம் இதுதான். தெளிவில்லாத உலகம், மனம் தெளிவில்லை. அதனால இந்த உலகத்தில் வாழக்கூடிய
செயல்படக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் தெளிவில்லை. அதனால தான் குற்றங்கள் மிகப்பெரிய அளவுக்கு அநீதிகளும் குற்றங்களும் இந்த பூமியில் நிறைய தவறுகளும் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. திருமூலருக்குள் கூட சொல்லுவார், தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருவார்த்தை செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் ஆமேன்னு சொல்லுவார். முதல்ல இந்த உலகத்தில் குருமார்களாக இருக்கக்கூடிய சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அதில் வள்ளலார், திருவள்ளுவர்லாம் உச்சபட்ச ஞானிகள். வள்ளலார் இந்த பூமிக்கு எல்லாத்தையுமே முடித்து வச்சிட்டார், எல்லாத்தையும் தெளிவுபடுத்திட்டார். மனித பிறவி, இந்த இயக்கம், படைப்பு, சூரியன், சந்திரன், அதனுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது, எப்படி இயங்குகின்றது, மனித உடல் இந்த தத்துவங்களை நாம் எப்படி வெல்றது, இதில் முருகன் யார், சிவன் யார், விநாயகர் யார் அப்படின்னு அந்த தெய்வங்கள்லாம் எங்கே இருக்குது, அதனுடைய உண்மையான விளக்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் அவர்கள் மிகவும் சிறப்பாக கொடுத்துட்டார். அது எளிய முறையில் உரைநடை பகுதி கொடுத்துருக்காரு, அதில் பாடல்கள் எழுதி வச்சிருக்காரு, எல்லாத்தையுமே கொடுத்துருக்காரு. இந்த உடலை பொன் உடலாக மாற்றலாம், சுத்த தேகமாக மாற்றி, பிரணவ தேகமாக மாற்றி, ஞான ஒளி தேகமாக மாற்றலான்றாரு. ஏன்னா உருவமாக இருக்கக்கூடிய இந்த உடலில் தான் நம்முடைய உயிர் என்பது அருவுருவமாக உருவமற்று இருந்து, உருவமற்ற ஒரு பொருள் தான் நம்மளுடைய உயிரியை இயக்கிட்டு இருக்குது. நல்லா சிந்திச்சு பாருங்கள். உயிர் போகும்போது நம்மளுடைய உயிர் என்னன்னு நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. சுற்றி இருக்கிற உறவினர்கள் பால் ஊற்றுறாங்க, உயிர் போடுறது யார் கண்களுக்குமே தெரியறது இல்லை. ஏன்னா தெரியாது. ஏன்னா உடல் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. உருவத்திலேயே நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். உருவமற்ற ஒரு பொருள் தான், அந்த உருவமற்ற எல்லாமல்ல ஆண்டவருடைய மறை பொருள், மெய்ப்பொருள் தான் அந்த சிவம் தான் அந்த உயிர். அந்த உயிர் தான் இத்தனை நாளாக இந்த உடம்பை உருவாக்கி அதுதான் வாழ வச்சுக்கிட்டு இருந்தது. அந்த உயிர் பிரிஞ்ச உடனே இந்த உடல் என்ன ஆகுது, அழுகி போகக்கூடிய நிலைக்கு போயிடுது. அந்த உடலை தான் நீங்கள் அந்த உயிர் கொன்ன உடனே உயிர் பிரிஞ்சிருச்சுனாவே அது அழுகி போகக்கூடியது அது பின்ன உடல். அது உடனே புழு வைக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதை தான் நீங்கள் கொன்று நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ அசைவம் சைவம் அப்படிங்கிறதுக்கு மிகவும் ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கேன்னு நான் நினைக்கிறேன். அன்பு உள்ளங்களே, மீண்டும் அடுத்த ஒரு சிறந்த காணொளியில் நான் உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்து நலம் பெறுக, நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து. குருவே சரணம், குருவே துணை, அருளே சரணம், அருளே துணை. திருச்சிற்றம்பலம்.